எனக்கு தெரியும் Vivo T4 Ultra வாங்குறதா இல்லை iQOO Neo 10 வாங்குறதான்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனில் உங்களுக்கு இது செட் ஆகும்ன்ட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் போகிறேன். ப்ளஸ் யாரெல்லாம் Vivo T4 Ultra வாங்கலாம் அண்ட் iQOO Neo 10 வாங்கலான்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸ்பெஷலாக ப்ரைஸ் ரேஞ்சும் வந்துட்டு ஒன்றா இருக்காயில் இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் இருக்கும். கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணிச்சா அகெயின் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். iQOO Neo 10 அப்புறம்ட்டு Vivo T4 Ultra ரெண்டு ஃபோனுத்துக்குமே நான் செப்பரேட்டாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் போட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இல்லை பார்க்குறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அந்த வீடியோஸ் அப்போ செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே பேக் மெட்டீரியல்ஸ் விவோவில் எது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் இருக்குது, iQOOவில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டில் Vivo 195 கிராம்ஸ் இருக்குது, iQOO 210 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் பார்த்தா விவோவில் ஒரு காம்பேக்டான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஆனால் iQOOவில் டாலர் அப்புறம் கொஞ்சம் வைடராக இருக்கிற மாதிரி ஃபோன் பிடிக்கும். யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நார்மல் டிசைன் ப்ளஸ் கொஞ்சம் நார்மல் சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ விவோ பெஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு எனக்கு பெரிய டிஸ்பிளே வேணும், ஒரு பெரிய சைஸ் ஃபோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு iQOO Neo 10 பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எட்ஜஸும் வந்து பிளாஸ்டிக்கில் ஃப்ளாட்டர் ஆகுது, ஃப்ரேம் போத் பிளாஸ்டிக் தான். நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் ஃபீல் எது கிடைக்குதுன்னா iQOO Neo விவோனா விவோவில் வந்துட்டு பார்க்குறதுக்கும் ப்ரீமியமாக இருக்கும், பிடிக்கிறதுக்குமே ப்ரீமியமாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ். விவோவில் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, iQOOவில் வந்துட்டு பிளாஸ்டிக் பில்டுன்றதுனால ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகுது. இப்போ ஆஸ்தட்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு விவோ ஒரு கிளாஸியான ஒரு ரிச் ப்ரீமியம் லுக் கிடைக்கும் உங்களுக்கு, ஆனால் iQOOவில் ஒரு உங்களுக்கு கேமிங் ஆத்தென்டிஸ்டிக் வந்துட்டு உங்களுக்கு கேமிங் லுக்காக கிடைக்கும். டிஸ்பிளே பார்த்தா ரெண்டுமே வந்துட்டு ஒரு 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோவில் ஒரு கவுடான டிஸ்பிளே கிடைக்குது, ஆனால் iQOOவில் ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே கிடைக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் விவோவில் 120 Hz கொடுத்துருக்காங்க, iQOOவில் 144 Hz கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஸ்லிம்மாக தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே HDR நெட்ஃப்ளிக்ஸில் சப்போர்ட் ஆகுது, 4K அண்ட் கலர் டியூனிங் ரெண்டுமே வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. இப்போ ரெண்டு டிஸ்பிளே இருக்கிற கிளாஸ் ப்ரொடெக்ஷன் என்ன நம்ம பார்க்கலாம். விவோவில் ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, iQOOவில் ஷார்ட் சென்சேஷன் யூபி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பார்த்தா விவோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஐபி ரேட்டிங் விவோவில் IP64 கொடுத்துருக்காங்க, iQOOவில் IP65 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் நீங்கள் சன்னில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெண்டுத்துலேயுமே இன் டிஸ்பிளே சென்சாராக இருக்குது. அடுத்து மல்டிமீடியா அண்ட் ஆடியோ குவாலிட்டி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டியில் ரெண்டுத்துலேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. லவுட்னஸ்ன்னு பார்த்தா iQOOவில் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. குவாலிட்டின்னு பார்த்தாக்கா விவோவில் பெட்டர், அந்த பாஸ் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். ஹாப்டிக்ஸ் ஃபீட்பேக் iQOOவில் வந்துட்டு பெட்டரான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் சொல்லுவேன். இப்போலாம் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். விவோவில் பெட்டராக இருக்கா இல்லை iQOOவில் பெட்டராக இருக்கான்னு இப்போ நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் விவோவில் MediaTek Dimensity 9300+ கொடுத்துருக்காங்க, iQOOவில் Snapdragon 8s Gen 3 சப்போர்ட் இருக்குது. ரேம் ஸ்டோரேஜ் பார்த்தா விவோவில் LPDDR5+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் UFS 3.1. iQOOவில் LPDDR5X ப்ளஸ் UFS 4.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலராக வருது, கொஞ்சம் ஒரு 5% நம்ம டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஆனால் த்ராட்டலிங் எல்லாம் உங்களுக்கு டெய்லி பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஹெவி டாஸ்க் வீடியோ ரெண்டரிங் பண்ணும்போது iQOOவில் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ரெண்டர் ஆகும். சீக்கிரம் மட்டும் ரெண்டர் ஆகிறது இல்லாமல் இங்கே கேமிங்னு பார்த்தா விவோவில் 90 FPS இன் BGMI கொடுத்துருக்காங்க, ஆவரேஜாக 72 FPS நம்மளுக்கு வருது. iQOOவில் 120 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜாக 90 FPS வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வருது. இதில் தெர்மல்ஸ் பார்த்தாக்கா iQOOவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான பீரியடுக்கு கூலிங்காக இருக்குது கம்பேர்ட் டு விவோ. சாஃப்ட்வேர்னு பார்த்தா ரெண்டுத்துலேயும் FunTouch OS 15 தான் கொடுத்துருக்காங்க. 3 OS அப்டேட்டும் 4 OSக்கு செக்யூரிட்டி அப்டேட் நம்மளுக்கு இதில் கிடைக்குது.
நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் கிடைக்குது, அப்புறம் டுவல் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப் லாக் கொடுத்துருக்காங்க, கஸ்டமைசேஷன் இருக்குது, ஏ ஃபீச்சர்ஸ் சிலது இருக்குது. எப்படின்னு பார்த்தா சர்க்கிள் ரிசர்ச் இருக்குது, ஏ எரேசர் இருக்குது, ஏ நோட்ஸ் அண்ட் கால் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனாக்கா கேமராஸ். ஸோ இப்போ கேமராஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லுவேன். கேமராஸில் விவோவில் என்ன இருக்குன்னா 50 மெகா பிக்சல் சோனி மெயின் சென்சார் இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடாக இருக்குது, 50 மெகா பிக்சல் 3x பெரிஸ்கோப் சென்சர்ஸ் இருக்குது. இப்போ iQOOவில் பார்த்தா 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு இருக்குது, 2 கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலேயுமே 32 மெகா பிக்சல் தான் இருக்குது. இப்போ கேமரா ஃபீச்சர்ஸ் மேக்ரோ ஷாட்ஸ் இருக்குது இல்லை, அதில் விவோ கொஞ்சம் டெடிக்கேட்டடான மேக்ரோ ஷாட்ஸ் கிடைக்குது. அண்ட் விவோவில் வந்துட்டு நிறைய கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது, ப்ளஸ் பெட்டர் எட்ஜ் டிடெக்ஷனும் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. அல்ட்ரா வைட் கூட விவோ தான் வந்துட்டு ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது, ப்ளஸ் நேச்சுரல் டோன்ஸ். அப்புறம் வந்துட்டு iQOOவில் ஒயிட்டர் ஸ்கின் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. செல்ஃபீஸில் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது, ஆனால் செல்ஃபி வீடியோவில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் விவோவில் இல்லாமல் iQOOவில் நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் 2 கேமராவும் 4K 60 fps இருக்குது, ஆனால் விவோவில் மெயின் சென்சாரில் ஸ்டேபிள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து கனெக்டிவிட்டி அண்ட் பேட்டரின்னு பார்த்தா 5G நெட்ஒர்க் ரெண்டுத்திலும் இருக்குது, ரெண்டுத்திலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC ரெண்டுத்திலையும் சப்போர்ட்டாக இருக்குது. ஹையர் பிளாஸ்டட் ஒன்லி iQOOவில் மட்டும் தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி விவோ லெவலில் இருக்குன்னா 5500 mAh பேட்டரி இருக்குது. ஒரு 1லேருந்து 1.5 நாளுக்குள்ளே உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரலாம். ஆனால் iQOOவில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஒரு மினிமல் யூசேஜில் உங்களுக்கு வந்துடும். சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்த்தா விவோவில் 90 வாட்ஸ் இருக்குது, iQOOவில் 120 வாட்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் iQOOவில் வந்துட்டு என்னென்ன ஒரு கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து நான் விவோவில் என்னென்ன ஒரு கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து யாரெல்லாம் Vivo T4 Ultra வாங்கலாம், யாரெல்லாம் iQOO Neo 10 வாங்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான டிசைன், ஒரு பெட்டர் கேமரா செட்டப், அப்புறம் ஒரு ஆஸ்தட்டிக் ஒரு கிளாஸியான ஒரு லுக் வேணும்னா, ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சாலிடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா Vivo T4 Ultra உங்களுக்கு பெட்டரான சாய்ஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு அதை விட ஒரு பவர்ஃபுல்லாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், ப்ளஸ் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா iQOO Neo 10 இன்னுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. இந்த ஃபோன் ரெண்டுமே வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவோட ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. iQOO Neo 10 அப்புறம்ட்டு Vivo T4 Ultra ரெண்டு ஃபோனுத்துக்குமே நான் செப்பரேட்டாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் போட்டுருக்கேன். டெஃபினட்டாக அந்த வீடியோஸ் அப்போ செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகாமல் இல்லைன்ட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் எந்த வீடியோ போட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.